எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நமது சமையலறை வீட்டோட இதயம் போன்றது. அங்க நம்ம அன்போடு சமைக்கிற உணவுகள் குடும்பத்தை ஒன்றிணைக்கும் ஒரு மந்திரம். ஆனா சமையலின் போது ஏற்படுற புகை, எண்ணெய் ஆவி மற்றும் வாசனைகள் உங்க ஆரோக்கியத்தையும் சமையலறையின் சுத்தத்தையும் பாதிக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு வெண்ட் ஹூட் அல்லது ரேஞ்ச் ஹூட். இந்த வீடியோல ஹூடுனா என்ன, அது ஏன் அவசியம், எப்படி தேர்வு செய்யறது, பராமரிப்பது எப்படி, எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். வெண்ட் ஹூட் என்பது உங்க சமையல் அடுப்புக்கு மேல பொருத்தப்படும் ஒரு மின்சார சாதனம். இது சமையலின் போது உருவாகும் புகை, நீராவிகள், எண்ணெய் துகள்கள், வெப்பம் மற்றும் தேவையற்ற வாசனைகளை சக்தி வாய்ந்த மோட்டார் மற்றும் ஃபில்டர்கள் மூலம் உறிஞ்சி சமையல் அறையிலிருந்து வெளியேற்றுது அல்லது ஃபில்டர் செய்து மீண்டும் சமையல் அறைக்குள்ள வெளியிடுது. இதன் முக்கிய நோக்கம் உங்க சமையலறைய சுத்தமா ஆரோக்கியமா வச்சிருப்பது தான். வெண்ட் ஹூட் ஏன் அத்தியாவசியம்? சுகாதாரமான காற்று, ஹெல்த்தி ஏர் குவாலிட்டி. சமையலின் போது, குறிப்பாக டீப் ஃப்ரை செய்யும் போது எண்ணெயில் உள்ள ரசாயனங்கள் காற்றில் கலந்து புற்றுநோய் காரணிகளாக மாற வாய்ப்புள்ளது. சமையல் எரிவாயு பயன்படுத்தும் போது கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் உருவாகலாம். ஹூட் இந்த தீங்கு விளைவிக்கும் துகள்கள் மற்றும் வாயுக்களை வெளியேற்றி உங்க நுரையீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. எண்ணெய் படிவதை தடுத்தல், பிரிவென்ட்ஸ் கிரீஸ் பில்டப். சமையல் அறையின் சுவர்கள், அலமாரிகள், டைல்ஸ் மற்றும் உபகரணங்கள்ல எண்ணெய் பிசுபிசுப்பு படிஞ்சு கரையா மாறி சுத்தம் செய்யறது மிகவும் கடினமா இருக்கும். ஹூட் இந்த எண்ணெய் ஆவியை உறிஞ்சுவதால உங்க சமையலறை பளபளப்பாக இருக்கும். துர்நாற்றங்களை நீக்குதல், எலிமினேட்ஸ் ஓடஸ். மீன் வறுப்பது, காரமான உணவுகள் சமைப்பது போன்ற வாசனைகள் வீடு முழுவதும் பரவி பல நாட்கள் தங்கியிருக்கலாம். ஹூட் இந்த வாசனைகளை உடனடியா வெளியேற்றி உங்க வீட்டை புதிய காற்றோட்டத்தோட வச்சிருக்கும். வெப்பத்தை குறைத்தல், ரெடியூசஸ் ஹீட். குறிப்பா வெயில் காலங்கள்ல சமையலறையில சமைக்கும் போது ஏற்படும் வெப்பம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஹூட் வெப்பத்தையும் நீராவியும் வெளியேற்றி சமையலறைய குளிர்ச்சியாகவும் சௌரியமாகவும் மாற்றும். தீ பாதுகாப்பு, ஃபயர் சேஃப்டி. காற்றில் மிதக்கும் எண்ணெய் துகள்கள் தீ பிடிக்க கூடியவை. ஹூட் இந்த துகள்களை வெளியேற்றுவதால சமையலறையில தீ விபத்து ஏற்படும் அபாயத்தை குறைக்குது. சமையலறை ஆயுளை அதிகரித்தல், எக்ஸ்டென்ஸ் கிச்சன் லைஃப். ஈரப்பதம் மற்றும் எண்ணெய் படிவுகள் காலப்போக்கில் உங்க அலமாரிகள் மற்றும் சுவர்களை சேதப்படுத்தும். ஹூட் இந்த பாதிப்புகளை குறைச்சி உங்க சமையலறையோட ஆயுளை அதிகரிக்கும். டைப்ஸ் ஆஃப் வெண்ட் ஹூட்ஸ். உங்க சமையலறையோட வடிவமைப்பு மற்றும் தேவையை பொறுத்து பல்வேறு வகையான ஹூடு கிடைக்குது. சிம்னி ஹூட். இவ சுவர்ல பொருத்தப்பட்டு ஒரு சிம்னி குழாய் வழியாக காற்றை வெளியேற்றும். பெரும்பாலும் நவீன சமையல் அறைகள்ல பயன்படுத்தப்படும் ஸ்டைலான தோற்றத்தை கொடுக்கும். ஐலாண்ட் ஹூட். சமையலறை நடுவுல அடுப்பு இருக்கும் வீடுகளுக்கு இது ஏற்றது. உச்ச வரம்புல இருந்து தொங்க விடப்பட்டு தீவு போன்ற அடுப்புக்கு மேல் பொருத்தப்படும். அண்டர் கேபினெட் ஹூட். சமையலறை அலமாரிகளுக்கு அடியில பொருத்தப்படும் சிறிய ரக ஹூடுகள். இவை பொதுவா காம்பேக்டான சமையலறைகளுக்கு ஏற்றது. பில்டின் இன்செர்ட் ஹூட். சமையலறை வடிவமைப்புக்கு உள்ளார மறைவா பொருத்தப்படும். சமையலறைக்கு ஒரு சுத்தமான தடையற்ற தோற்றத்தை கொடுக்கும். டவுன் டிராஃப்ட் ஹூட். இது அடுப்பின் பின்னால அல்லது பக்கவாட்டில் இருந்து மேலெழும்பி புகைய அடுப்பின் மட்டத்திலிருந்து கீழே இழுக்கும். ஐலாண்ட் அடுப்புகளுக்கு இது ஒரு நல்ல மாற்று. ஹவு டு சூஸ் த ரைட் வெண்ட். சரியான ஹூடை தேர்ந்தெடுப்பது சற்று குழப்பமா இருக்கலாம், ஆனா முக்கிய அம்சங்களை கருத்துல கொண்டு எளிதா இருக்கும். கியூபிக் ஃபீட் பர் மினிட், CFM. உறிஞ்சும் திறன் ஹூடின் மிக முக்கியமான அம்சம். சமையலறையோட அளவு உங்க சமையல் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற CFM தேர்ந்தெடுக்கணும். இந்திய சமையல் முறைகள்ல அதிக புகை மற்றும் எண்ணெய் ஆவி உருவாகும் என்பதால குறைஞ்சது 600 800 CFM அல்லது அதற்கு மேற்பட்ட ஹூடுகளை பரிசீலிக்கலாம். ஒரு பொதுவான விதியை, உங்க அடுப்பு ஒவ்வொரு 10,000 BTUக்கும் 100 CFM தேவைப்படும். ரீசர்க்குலேட்டிங் வர்சஸ் எக்ஸாஸ்ட்.
எக்ஸாஸ்ட் டக்டட் ஹூடுகள், இவ புகைய ஒரு வழியாக வீட்டின் வெளியேற்றும். இது மிகவும் திறமையானது. ரீசர்க்குலேட்டிங் டக்ட்லெஸ் ஊடுகள், இவ புகைய வடிகட்டி சுத்தமான காற்றை மீண்டும் சமையல் அறைக்கு உள்ளார வெளியிடும். இவை குழாய் அமைக்க முடியாத இடங்களுக்கு ஏற்றது. ஆனா அவ்வளவு திறமையானதல்ல. வடிகட்டிகளை அடிக்கடி மாற்றணும். சைஸு, ஹூடு உங்க அடுப்பை போலவே அகலமா இருக்கணும் அல்லது சமையல் தளத்தை முழுமையா மறைக்கும் அளவுக்கு பெருசா இருக்கணும். நாய்ஸ் லெவல், ஹூடின் சத்தம் ஒரு முக்கிய அம்சம். சமையலின் போது அதிக சத்தம் எரிச்சலை ஏற்படுத்தும். சோனஸ் அல்லது டெசிபல் அலகுல குறிப்பிட்டிருக்கும். குறைந்த சோனஸ் அல்லது டெசிபல் கொண்ட ஹூடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஃபில்டர்ஸ், பாபிள் ஃபில்டர்ஸ்கள், இவை துருப்பிடிக்காத ஸ்டீலால் ஆனது. எண்ணெய் பிசுப்பை திறம்பட பிடிக்கும். சுத்தம் செய்யறது எளிது. மெஷ் ஃபில்டர்ஸ், இவ அலுமினியத்தால் ஆனது. நன்றா வேலை செய்யும், ஆனா சற்று மென்மையானவை. கார்பன் ஃபில்டர்ஸ், இவை வாசனையை பிடிப்பதில் திறமையானது. குறிப்பா ரீசர்க்குலேட்டிங் ஹூடுகளில் பயன்படுத்தப்படும். இவை குறிப்பிட்ட கால இடைவெளியில மாற்றப்பட வேண்டும். லைட்டிங், சில ஹூடுகளில் உள்ள எல்இடி விளக்குகள் சமையல் செய்யும் இடத்தை வெளிச்சமாக்கும். அடிஷனல் ஃபீச்சர்ஸ், ஆட்டோ கிளீன், டச் கண்ட்ரோல், மோஷன் சென்சார், டைமர் போன்ற அம்சங்கள் உங்க சமையல் அனுபவத்தை மேம்படுத்தும். மெயின்டெனன்ஸ், ஃபில்டர்களை எப்படி சுத்தம் செய்யணும், எப்போ மாற்றணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எளிதாக பராமரிக்கக்கூடிய மாடலாக தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பட்ஜெட், உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஹூடாக தேர்ந்தெடுங்க. இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், சரியான நிறுவல், ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன். ஹூடை சரியான உயரத்தில் அடுப்புக்கு மேலே மையமாக இருக்குமாறு நிறுவுவது மிக முக்கியம். தவறான நிறுவல் அதன் செயல்திறனை குறைக்கும். பொதுவாக சமையல் அடுப்புலேருந்து ஹூடு 24 to 30 இன்ச்சு, அதாவது 60 to 70 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கணும். வடிகட்டிகளை சுத்தம் செய்தல், கிளீனிங் ஃபில்டர்ஸ், மெஷ் மற்றும் பாபிள் ஃபில்டர்ஸ்கள், இவற்றை வெந்நீர், சோப்பு அல்லது டிஷ்வாஷரில் சுத்தம் செய்யலாம். சமையல் பழக்கத்தை பொறுத்து மாதம் ஒரு முறை அல்லது 2 முறை சுத்தம் செய்வது நல்லது. கார்பன் ஃபில்டர்கள், இவை சுத்தம் செய்ய முடியாதவை. குறிப்பிட்ட கால இடைவெளியில 3 to 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றணும். வெளிப்புற சுத்தம், எக்ஸ்டீரியர் கிளீனிங், கூட வெளிப்புறத்தை ஈரமான துணியில அவ்வப்போது துடைத்து சுத்தமா வச்சுக்கணும். குழாய் சுத்தம், டக்ட் கிளீனிங், சில வருடங்களுக்கு ஒரு முறை குழாய் அமைப்பையும் சுத்தம் செய்ய வேண்டியிருக்கலாம். இது ஒரு நிபுணரால் செய்யப்பட வேண்டும். காமன் மித்ஸ் அபவுட் வெண்ட் ஹூட். கட்டுக்கதை 1, இது வெறும் அலங்காரம். இது உண்மையில சமையலறைக்கு அத்தியாவசியமான செயல்பாடு மிக்க ஒரு சாதனம். கட்டுக்கதை 2, பெரிய சமையலறைக்கு தேவையில்லை. சமையலறை எவ்வளோ பெருசா இருந்தாலும் புகை மற்றும் ஆவி பரவுவதை தடுக்க ஹூடு அவசியம். கட்டுக்கதை 3, எந்த ஹூடு வாங்கினாலும் பரவாயில்ல. சமையலறையோட அளவு, சமையல் பழக்கம் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற சரியான சிஎஃப்எம் மற்றும் வடிகட்டி வகை கொண்ட ஹூடை தேர்வு செய்யறது தான் மிக முக்கியம். உங்கள் சமையலறையின் ஆரோக்கியம் மற்றும் சுத்தத்திற்கு வெண்ட் ஹூட் ஒரு சிறந்த முதலீடு என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சமையல் அனுபவத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு நீண்ட கால முதலீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செஞ்சுட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.